ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 122வது பாடல் பார்க்க போறோம். கொடுத்தருள் வெறுக்கை வேண்டிற்று ஒர்க்கமாம் விழுமம் குன்ற எடுத்து என்னை வளர்த்த தாதைக்கு என்று அவன் தொழுது வேந்தன் தடுப்பருந் தேரின் ஏறி தடையிலா படர்தலோடும் சுடற்கதிர் கடவுள் வானத்து உச்சியம் சூழல் புக்கான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்னை எடுத்து வளர்த்த தாதைக்கு, என்னை எடுத்து வளர்த்த தந்தைக்கு, அதாவது ரிசிகனுக்கு ஒர்க்கமாம் விழுமம் குன்ற வறுமை துன்பம் கெடும்படி வேண்டிற்று வெறுக்கை அவன் விரும்பும் செல்வத்தை கொடுத்தருள் எனக்கு விலையாக கொடுத்தருள்க என்று அரசனை நோக்கி கூறி அவன் தொழுது வேந்தன் தடுப்பரும் தந்தையை வணங்கி அரசனது தடுக்க இயலாத தேரின் ஏறி ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு தடையிலா படர்தலோடும் ஒரு தடையும் இல்லாமல் இருவரும் செல்லுகையில் சுடற்கதிர் கடவுள் ஒளிவிடும் கதிர்களையுடைய சூரியன் வானத்து உச்சி வானத்தின் நடுப்பகுதியாகிய சூழல் புக்கான் இடத்தை அடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, பெற்றவள் குமரர் தமிழ் பெற்றவள் இளவல் எற்கே என்றனள் பிதா முன் என்றான் மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி அப்படின்னு. அதாவது சின்னவன் எனக்கு வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி தாய் கேட்கவும், பிதா முன் என்றான் முன்னாடி பிறந்தவன் மூத்தவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி, அதாவது அதாவது சிரித்தல். இந்த இடத்துல நக்கல் பண்றது அப்படிங்கிற பொருள் இல்ல. மனமும் நான் போறதுனால குடும்ப வறுமை தீரணும்னா நான் மனமகிழ்ந்து போவேன் அப்படின்னு சொல்லி வந்தான் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து கம்பர் என்ன சொல்றாரு, கொடுத்தருள் வெறுக்கை வேண்டிற்று அப்படின்னு. அவன் சொல்றான், சுனச்சேபன் அம்பரீஷன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி வறுமை நீங்க இந்த தேர்ல எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய பொருள்களை கொடுக்கணும் அப்படின்னு. ஒர்க்கமாம் விழுமம் குன்ற எதுக்காக கொடுக்கணும்? வறுமை நீங்குவதற்காக. அந்த வறுமை துன்பம் இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையான இது துன்பம்ங்கிறதே பசி துன்பம் தான். அந்த மாதிரியாக வறுமை நீங்குவதற்காக நீங்கள் இதை கொடுங்கள் அப்படின்னு. அதுக்கு கம்பர் பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன? ஒர்க்கமாம் விழுமம் குன்ற. விழுமியம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். விழுமம் அப்படிங்கிற சொல்லுக்கு துன்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த அர்த்தத்துலதான் இங்க வந்திருக்கு. ஒர்க்கமாம் விழுமம் குன்ற வறுமை என்னும் துன்பம் நீங்க அப்படின்னு. இந்த ஒர்க்கம் அப்படிங்கிற சொல் ஒல்குதல் அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்திருக்கு. ஒல்குதல் அப்படின்னாலே அது வறுமையை குறிக்கும், தளர்ச்சியை குறிக்கும். அடக்கமா இருக்கிறது, பொறுமை, இப்படி இல்லாமும் பொருள் இருக்கு. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது திருக்குறள்ல இது கேள்விங்கிற அதிகாரத்துல 4வது குறள், அதாவது திருக்குறள்ல 414வது குறள். அதை படிக்கிறேன் கேளுங்க. கற்றில நாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை அப்படின்னு. அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. கற்றிலன் ஆயினும் கேட்க உறுதி நூல்களை தான் கற்றிலன் ஆயினும் அவற்றின் பொருள்களை கற்றறிந்தார் சொல்ல கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அக்கேள்வி ஒருவனுக்கு தளர்ச்சி வந்துழி பற்றுக்கோடாம் துணை ஆகலான். இங்க பரிமேலழகரோட உரை குறிப்பை படிச்சா தெரியும். இந்த இடத்துல ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணைன்னு தானே வருது. அந்த இடத்துல ஊன்று அப்படிங்கிற ஊன்றுகோல்ங்கிறது ஆகுபெயராக, ஊன்றுங்கிறது ஊற்று அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கு. அதனால இங்க என்ன சொல்ல வர்றாரு திருவள்ளுவர், நமக்கு படிக்கலன்னாலும் பரவாயில்லன்னா பரவாயில்லன்னு அர்த்தம் இல்ல. அங்க உண்மை அதனாலதான் பரிமேலழகரோட உரை குறிப்பு ரொம்ப அவசியம். உண்மை கற்க வேண்டும் என்பது பட நின்றது அப்படின்னு சொல்றாரு. இது இல்ல, அந்த இட்லி இல்லைன்னாலும் பரவாயில்ல, சரி தோசை போடுங்க அப்படின்னா எனக்கு இட்லி தான் வேணும், சரி அது இல்லைன்னா அதனுடைய முக்கியத்துவம் அந்த உம்முல தெரியுது இல்ல. அந்த மாதிரி படிக்கலைன்னாலும் பரவாயில்ல கேளுங்க. ஏன்? ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இந்த இடத்துல ஒர்க்கம்ங்கிற வார்த்தை வருது, அதுக்காக தான் இந்த குறளை மேற்கோள் சொன்னேன். இந்த இடத்துல வறுமைன்னு இல்ல, இந்த இடத்துல தளர்ச்சி. ஒருவருக்கு தளர்ச்சி வரும் பொழுது 4 பேர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்கும் பொழுது மனசுல ஒரு தெம்பு வரும். அதுவே ஊன்றுகோலாக நமக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு.
அந்த மாதிரி இங்க ஒர்க்கம் அப்படிங்கிறது நம்ம சில பேரை பார்க்கும்பொழுது என்ன ஒல்லி குச்சியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒல்லி குச்சி உடம்புக்காரி அப்படின்லாம் பாட்டு இருக்கே. அந்த இடத்துல ஒல்லி அப்படிங்கிற பேரே ஏன் வருது? அது ரொம்ப ஒல்லியா இருக்கான்னா என்ன, தின்னா இருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல குறைபாடு ஒல்லியா உடம்பு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலத்துல. அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஒல்லிங்கிற சொல்லு இந்த ஒல்குதல் அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்ததுதான். அந்த இடத்துல அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு குறைபாடோட இருக்கிறது அப்படின்ற பொருள்ல தான் நம்ம ஒல்லி குச்சி அப்படின்னே சொல்றோம். அந்த மாதிரியாக வறுமை நீங்க எடுத்து என்னை வளர்த்த தாதைக்கு, நான் தாத்தாங்கிற பேர் சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த கம்பராமாயணத்துல எந்த பாடல்னு மறந்து போயிட்டேன். அதாவது தாத்தாவையே நம்ம ஏன் தாத்தான்னு சொல்றோம் அப்படின்னா, தாதையின் தாதை, அதனாலதான் தாத்தான்னே சொல்றோம். அது நம்ம இதுல சமஸ்கிருதத்திலயும் சரி ஹிந்திலையும் சரி தாதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ என்ன பெரிய தாதாவா அப்படின்னா குடும்பத்துக்கே தலைவன் அர்த்தம். அது இப்ப ரவுடிகளுக்கு பேராக மாறிவிட்டது, அது வேற விஷயம். ஆனா தாதா தாத்தா இது எல்லாமே தாதை, தந்தைங்கிற சொல் தான் தாதை. தாதையின் தாதை அது தாத்தா அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி என் தந்தைக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்பேற்பட்ட தேரில் ஏறினான் அப்படின்னா வேந்தன் தடுப்பாரும் தேரின் ஏறி. அதாவது அம்பரீஷனுடைய யாராலையுமே தடுக்க முடியாது. அவன் தேரை செலுத்தினான்னா யாரும் குறுக்க வர முடியாது. அப்பேற்பட்ட ரொம்ப அரிய, தடுப்பதற்கு அரிதான தேர். அதனால தடுப்பாரும் தேரின் ஏரி அப்படின்னு கம்பர் சொல்றாரு. தடையிலா படர்தலோடும், எந்த வித ஒரு தடையும் இல்லாமல் படர்தல் அவங்க சென்றார்கள். அப்போ என்ன சமயமாக இருந்தது அப்படின்னா உச்சிவானம், மத்தியான வேலை அப்படின்னு சொல்றதுக்கு சுடர்கதிர் கடவுள் வானத்து. வெறும் வானம் இல்ல, சூரியன் இருக்கக்கூடிய வானம். சூரியனுக்கு என்ன சொல்றாரு, சுடர்கதிர் கடவுள் அப்படின்னு. நம்ம சூரியன் சௌரம்ங்கிற அரு சமயங்கள்ல சௌரமும் ஒரு சமயம் தானே. அதுல இருக்கிறவங்க அக்னியை கும்பிடுவாங்க. முக்கியமா சூரிய வழிபாடு இருக்கும். அதனாலதான் இங்க சுடர்கதிர் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட வானத்து உச்சியம் சூழல் புக்கான். சூழல்னா அந்த சமயமாக அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அதாவது மத்தியான வேளையில அந்த இடத்தை அடைந்தார்கள் அப்படின்னு. சூரியன் அந்த இடத்தை அடைந்தான். எந்த இடம்? நடுவானம். நம்மளுடைய நிமிர்ந்து பார்த்தா நேரா உச்சி வானத்துல இருப்பார்ல மத்தியான வேளையில, அந்த சமயம் அப்படின்னு சொல்றாரு. இனி வரும் பாடல்கள்ல அடுத்து விஸ்வாமித்திரரை பார்க்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும். அதைத்தான் பார்க்க போறோம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கொடுத்தருள் வெறுக்கை வேண்டிற்று ஒர்க்கமாம் விழுமம் குன்ற எடுத்து என்னை வளர்த்த தாதைக்கு என்று அவன் தொழுது வேந்தன் தடுப்பாரன் தேரின் ஏறி தடையிலா படர்தலோடும் சுடர்கதிர் கடவுள் வானத்து உச்சியம் சூழல் புக்கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.